ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி ஒரு குயிக்காக ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறியே பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு 5-10 நிமிஷம் போதும். இது குயிக்காக ரெடி பண்ணிடலாம். மாவு அரைக்க தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு குயிக்காக ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு நான் சுரைக்காய் நல்லா சீவி வச்சுருக்கேன். இந்த அளவு சீவி வச்ச சுரைக்காய் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டையும் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் எவ்வளோ தூரம் சேர்த்திக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கூடயே பொடியாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகு ஒரு பச்சை மிளகு நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு 1க்கு 2 உடச்சி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கடிபடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கிங்க. ஒரு அரை கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்கு வேணால் சீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. நான் குழந்தைக்கு சாப்பிட்றதுனால சீரகத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி எதுவும் சேர்த்திக்காதீங்க. தண்ணியெல்லாம் சேர்த்திக்காமையே நல்லா பிசையுங்க. சுரைக்காயிலேயே தண்ணி விடும், வெங்காயத்துலேயும் தண்ணி படும். அதனால தான் இப்போ ஒரு வாழை இலையில் நெய் தடவிக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ தடவும் போது பரட்டி வச்ச அந்த மாவை நம்ம தட்டி எடுக்கும்போது ஈஸியாக வரும். அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி பரத்திக்கலாம். ரொம்ப மெலிசாக பரத்த வேண்டாம். இந்த லைட்டாக இந்த வண்ணத்தில் பரத்தினாலே போதும். தோசைக்கல்லே நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆன உடனே நெய்யோ இல்லை ஆயிலோ தடவிக்கிங்க. இப்போ இந்த பரத்தி வச்சுருந்த மாவை நம்ம இதை அப்படி போட்டுக்கலாம். அப்படியே முள்ள எடுத்திங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இதுக்கு மேலாகவும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லாட்டின்னா நெய்யும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பிடுங்க. 2 பக்கமும் நல்லா ஈவனாக வேகிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் பிக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.